தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது போல் சரவணன். இப்போ நம்ம ஹேமா கமிட்டி அறிக்கையின் பின் விளைவுகளின் தொடர்ச்சியை பற்றி பேசுவோம். இப்போ போன வாரம் வந்த வரைக்கும் சித்திக்கு முன்ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் ஹியரிங் எடுக்கிற வரைக்கும் திடீர்னு தலைமறைவாயிட்டார். அவரை வலை வீசி தேடினது கேரளா போலீஸு. ஆனாலும் போலீஸ் தேடியும் அவர் கைக்கு சிக்கவே இல்லை. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் முன்ஜாமீன் வாங்கிட்டு தான், அதாவது முன்ஜாமீன் என்றாலும் இடைக்கால தடை, கைது செய்வதற்கான இடைக்கால தடையை மட்டும், அதற்கான ஆணையை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே அதை கேரளாவில் இருக்கிற அவருடைய வக்கீல் ஆஃபீஸில் மட்டும் பத்திரிகையாளரை பார்த்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு போயிட்டார். அந்த கேஸில் சித்திக்காக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினவர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் காங்கிரஸ் பிரமுகர் முகில் ரோத்தகி. இதே முகில் ரோத்தகி தான் நடிகர் திலீப்புக்கும் ஆஸ்தான வக்கீல். அவர் திலீப்போட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினா இது முகில் ரோத்தகி தான் வாதாடுவார். இதில் ஒரு விசேஷம், முகில் ரோத்தகியின் மகள் தான் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி இருக்கிறது. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க தான் வாதாடி இருக்காங்க. அவங்களே ஒரு பொண்ணு. ஆனாலும் இந்த வழக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பப்பட்டு மூடப்பட்டு அப்படி திருப்பி வந்தது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் அழுத்த திருத்தமாக அவங்க சொன்னதுனால இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி முன்ஜாமீன் இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்காது. ஆனாலும் ரொம்ப வருஷம் ஆனதுனால 2012 அவங்க சொன்னதுனால 12 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கே தெரியும். இந்த மாதிரி கேஸுக்கு ஆதாரம் இருக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால சரி இந்த கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை சித்திக் ஜெயிலுக்கு போகாமல் இருந்து தப்பிச்சிட்டார் மனுஷன். ஆனாலும் இன்னொரு கேஸ் ஒரு துணை நடிகை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் ஆகி ஒரு படம் பண்ணும்போது இதே மாதிரி தனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி 6 மாதமாக நான் தன்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சதை சொல்லி காமெடி பண்ணியிருக்காங்க. 6 மாதமாக யாராவது பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து பண்ண முடியுமா? ஒரு தடவை பண்ணால் பாலியல் பலாத்காரம், 2 தடவை பண்ணால் என்னங்க அர்த்தம்? ஆனால் அவங்க அதை சொல்லிட்டாங்க. கடமை தவறாத காவலர்கள் மறுபடியும் அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க, புக் பண்ணிட்டாங்க. நான் அரெஸ்ட் பண்ணலை. இந்த நேரத்தில் இன்னொரு பகீர் திருப்பம், மிகப்பெரிய திருப்பம். மலையாள சினிமா ரொம்பவே எல்லாரையுமே ரொம்ப ஷாக் அடிக்க வச்ச ஒரு நியூஸ். மலையாள சினிமாவில் பாலச்சந்திர மேனன் ஒரு பெரிய நடிகர் இயக்குனர். அவர் மலையாள சினிமாலே மலையாளம் பாக்கியராஜ்னு தான் சொல்லுவாங்க. அவர் எடுக்கின்ற அத்தனை படங்களும் குடும்ப பங்கான திரைப்படங்கள். தமிழில் பாக்கியராஜ் எடுத்த பல திரைப்படங்களை மலையாளத்தில் ரீமேக் செஞ்சவர் அவர் தான். அதே மாதிரி விசு இயக்கிய பல குடும்ப படங்களையும் அவர் தான் மலையாளத்துக்கு ரீமேக் செஞ்சார். வி சேகர் இயக்கிய பல படங்களையும் அவர் தான் மலையாளத்தில் ரீமேக் செஞ்சார். சம்சாராத மின்சாரத்தை அவர் தான் மலையாளத்தில் ரீமேக் பண்ணார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெயர் எடுத்தவர். மலையாள குடும்பத்தில் மிக சிறந்த ஒரு ஜென்டில்மேன், மிகப்பெரிய நல்ல இயக்குனர் அப்படின்லாம் பேர் எடுத்த இயக்குனர். அவர் மேலே இன்னொரு நடிகை, அதாவது ஜெயசூர்யா மேலே, சித்திக்கு மேலே எல்லாம் ஜெயசூர்யா, எடவலா பாபு, மணியம்பிள்ளை ராஜு இவங்க மேலையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண அதே நடிகை தான் இந்த பாலச்சந்திர மேனன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இவங்க இங்குட்டு நோக்கியோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் 2012 டைரக்ட் பண்ணார் பாலச்சந்திர மேனன். அந்த படத்தில் மினு அவர் தான் முதல் படம் அவங்க நடிக்கிறாங்க. அந்த படத்தில் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை, அந்த நேரத்தில் ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது ரூமுக்கு வா அப்படின்னு எட்டர்கமில் கூப்பிட்டாராம் பாலச்சந்திர மேனன். இவங்க ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஏற்கனவே 3 பொண்ணுகளோட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாராம் பாலச்சந்திர மேனன். கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்களோட சேர்ந்து கலந்துக்கவா அப்படி சொல்லி கூப்பிட்டாராம். ஐயோ மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்களாம். இது அப்படியே இவங்க ஒரு இமெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் அப்படிங்கிறனால சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்துச்சு, இப்போ சொல்கிறேன் அப்படி சொல்லி போட்டாங்க. அவ்வளோதான், பத்திக்குச்சு மலையாள சினிமா உலகம். அரண்டு போயிட்டாங்க அத்தனை பேரும். மலையாள சினிமா உலகமே நம்ம மேனனா இப்படி, பாலச்சந்திர மேனனா இப்படி அப்படின்ட்டாங்க. பாலச்சந்திர மேனனா அதுக்கு விட ஒரு ஷாக் நியூஸ் சொல்கிறாரு. இந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் மதியானமே எனக்கு ஒரு வக்கீல் ஃபோன் பண்ணி, நான் அந்த நடிகையோட வக்கீல், உங்கள் மேலே நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், ஏதாவது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ, சாயந்தரம் வெளியே வர முடியுமா, எங்கே வர்றீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஏதோ ஒரு சதி வலை என்னை சுற்றி நடக்க போகுது அப்படி தெரிஞ்சுட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இதே சொல்லியிருக்காங்க. அதனால் இது என்னை சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு வலை, இது சுத்தமாக பொய்.
நடக்கவே இல்லை, உண்மையே இல்லை, என்னிடமிருந்து பணம் பறிப்பது நடக்கும் முயற்சி அப்படி சொல்லி அவர் ஒரு டிஜிபிக்கு அவர் ஒரு இமெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வச்சிருக்காரு. இப்போ பாலச்சந்திரன் மேனன் மேலே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வேறு வழி இல்லை, கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டாங்க. இபிகோ செக்ஷன் 384, 508, 509 வரிசையை போட்டு தள்ளிட்டாங்க. பாலச்சந்திரன் மேனன் எப்படி இதில் இருந்து தப்பிக்க போகிறாருன்னு தெரியல. அவர் சிக்கல் அவருக்கு இருக்குது. இதுக்கடையில் அதே நடிகை ஜாஃபர் இடுக்கி அப்படி சொல்லி இன்னொரு நடிகர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 2012 அதே லண்டனில் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக இங்கேருந்து நடிகை எல்லாம் போயிருக்கும்போது அங்கே ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது அங்கே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண ஸ்பான்சரோட தன் படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு ஜாஃபர் இடுக்கி தன்னை ரொம்ப வற்புறுத்தினாருன்னும், அதே சமயம் அப்போது கலை நிகழ்ச்சி கூட வந்திருந்த நடிகர் கலாபவன் மணி கூட செக்ஸ் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் இடுக்கி தன்னை ரொம்ப கம்பல் பண்ணாரு. நான் முடியாதுன்னு சொல்லி மறுத்து பெரிய சண்டை போட்டு என்ன அவர் அடிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாஃபர் இடுக்கிட்டையும் விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயமாக மொத்த கேஸ் இழுத்துக்கிட்டே ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் மேலேயும் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி கதை போய்கிட்டே இருக்குது. இதில் நிவின் பாலியை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டாங்க. நிவின் பாலி தன்னுடைய ஆதாரம்லாம் காட்டிட்டார். அந்த அம்மா அந்த நிவின் பாலி மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு எப்பப்போ எந்தெந்த டேட் சொல்லிச்சோ அந்த டேட்ல எல்லாம் ஒரு திருவனந்தபுரத்தில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அது ஆதாரத்தை காட்டிட்டு வந்துட்டார். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் ஏதோ ஒரு டேட்டு தப்பறி சொல்லியிருக்கலாம், ஆனால் உண்மையில் அவர் எப்பப்போ ஒரு துபாய் வந்தார் அப்படி சொல்லி சொன்னாருன்னா அந்த டேட்டை காட்டினா நான் கண்டிப்பாக அந்த டேட்டை நான் கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவே துபாய்க்கு போயிருந்தாலும் அந்த அம்மாவோட பாஸ்போர்ட்லேயும் அது பதிவாயிருக்கும்ல, அப்போ அவங்களே அதை பார்த்து சொல்லலாமே அப்படி சொல்லி நிவின் பாலியும் கேட்டிருக்காரு. இப்போ என்னோட பாஸ்போர்ட் தகவலையும் சொன்னால் அதை வச்சு அந்த பொண்ணு அதோட டேட்டை பார்த்து சொல்லும். அதனால என் தேதியை கொடுக்காம அந்த பொண்ணோட தேதியை மட்டும் கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லி ஒரு சினிமாட்டிக்காக ஒரு வழக்கறிஞர் மூலமாக தெளிவாக ஒரு செக் வச்சுருக்காரு. இந்த செக்கில் அந்த பொண்ணு ஜெயிக்குதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அந்த பொண்ணு தான் இதை உறுதியாக சொல்லணும். இப்போ அந்த பொண்ணு இது ஒரு சிக்கலில் இருக்குது. ஆக மொத்த மலையாள திரையுலகத்தில் மறுபடியும் இதே மாதிரி நாளான்னைக்கு யார் யார் மேலே கம்ப்ளைண்ட் வருமோ அப்படின்னு தெரியாமையே நடுராத்திரியில் படுத்து எந்திரிச்சு சினிமா பிரபலங்கள் பாவம் பலரும் பயந்து போயிருக்காங்க. அதோட இப்போ நடக்கின்ற வெளியில் ஏதாவது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் கூட யாரும் வராமல் தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்தால் ஏதாவது கேமரா கமிட்டின்னு கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. இவ்வளோ பயத்தில் கடைசி வரைக்கும் இப்படி தான் வாழணும்னு மலையாள சினிமா உலகத்தில் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நமக்கு தமிழ் திரை உலகத்துக்கு கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கேப்பை யார் அடுத்து ஃபுல் பண்ண போகிறான்னு தெரியல. யாராவது ஒருத்தர் ஃபுல் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். வேடிக்கை பார்ப்போம், காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.